துலாம் ராசிக்கு இந்த வருடம் சனி பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். இதனால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடையின்றி வெற்றி கிடைக்கும். குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை, உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் போன்றவை ஏற்பட்டாலும் வரும் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி முதல் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். சுக வாழ்வு, சொகுசு வாழ்வு யாவும் சிறப்பாகும். சர்ப்ப கிரகமான கேது 4ஆம் வீட்டிலும் ராகு 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள், தொழில் ரீதியான மறைமுக எதிர்ப்புகள் தோன்றினாலும் சனியின் சாதகமான சஞ்சாரத்தால் எந்த விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்திகரமாக செயல்பட முடியும். வேலை பளுவும் குறைவாக இருக்கும். திறமைக்கேற்ற பாராட்டுதல்கள் கிடைக்கப் பெறுவதால் மன மகிழ்ச்சி உண்டாகும். உயரதிகாரிகளின் ஆதரவுகளால் கௌரவமான பதவிகள் கிடைக்கும். எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வு புரட்டாசி மாதம் 25ஆம் தேதிக்கு மேல் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூட்டாளிகள் சாதகமாக செயல்படுவதால் பல வகையிலும் லாபங்களை பெற முடியும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் லாபத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றியை பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்படுவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் சில தடைகளுக்கு பின் கைகூடும். நெருங்கியவர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு உயர்வுகள் உண்டாகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கல்வியில் நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும். பெற்றோர், ஆசிரியர்களின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும். நல்ல நண்பர்களின் சகவாசத்தால் அனுகூலமான பலன்களை பெற முடியும். கல்வி சுற்றுலா செல்லும் வாய்ப்பு அமையும். ஆண்டின் தொடக்கத்தில் பணவரவு சுமாராக இருந்தாலும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி முதல் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புத்திர பாக்கியம் அமையும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கடன்கள் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முடியும். எதிர்பாராத வகையில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் நன்மையான பலன்களே கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் எதையும் உங்களால் சமாளித்துவிட முடியும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது.